விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Plan your next summer escape with Grand Royal Tours. மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, குரு உங்கள் வீட்டிலே இருக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ புதன் வீட்டுக்கு குரு வந்திருக்கிறாருங்கிறப்போ அகெயின் நீங்கள் வந்து டீச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு, ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ சனி 10ஆவது வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாலே என்னென்னா, வேலை அதிகமாக போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக போகுது, நிறைய உழைப்பை நீங்கள் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அதாவது ஒரு டிசிப்ளின்குள்ளே நீங்கள் வரணும். எஃபர்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சனி கொடுப்பார். சனி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்போவுமே வந்து திரும்ப வாங்க மாட்டார். விஷ்ணு வழிபாடு, சயன பெருமாள் கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு வழிபாடு பண்ணுறது, திருப்புலானி போய் அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணுவையெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, ஏன்னா நான் ஏன் திருப்புலானி போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறதுனால, உங்களுக்கு 9ல் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய மூதாதைகளையும் நீங்கள் குறிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்டர்னல் வைஸ் நிறைய சேஞ்சஸும் உங்களுக்கு வரப்போகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் திருப்புலானி போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப்பில் வந்து ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி ஒரு க்ரோத்துக்கான ஒரு அமைப்பு, செழிப்புக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மிதுனத்தில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு லைஃப் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு லைஃப் அமையிருக்கு இந்த வருடம் வந்து. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈக்குவலாக உங்களை ஒரு சக பார்ட்னராக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படிங்கிறதும் இந்த வருடம் வந்து செழிப்பாகவே இருக்குது. இப்போ ஐடி ஃபீல்டுலலாம் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9ல் ராகு போகிறதுனால நாங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் இப்போ ட்ரை பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா ராகு வெளிநாடு போகிறதுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார். ஸோ அப்போ டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கிறது, ஏன்னா குரு உங்கள் வீட்டில் இருக்கிறாருங்கிறப்போ டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாமே கொஞ்சம் நேர் வழியாகவே இருக்கட்டும். உங்களோட எஃபர்ட், உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் இப்போ ஐடி ஆகட்டும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க ஆகட்டும், எஃபர்ட் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா இந்த வருட கடைசிலையாவது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து மிதுன ராசிக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, இந்த தடவை வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்ஷன்ஸ் எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் வந்து சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, குரு உங்கள் வீட்டிலே இருக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ புதன் வீட்டுக்கு குரு வந்திருக்கிறாருங்கிறப்போ அகெயின் நீங்கள் வந்து டீச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு, ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ சனி 10ஆவது வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாலே என்னென்னா, வேலை அதிகமாக போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக போகுது, நிறைய உழைப்பை நீங்கள் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அதாவது ஒரு டிசிப்ளின்குள்ளே நீங்கள் வரணும், ஃபோக்கஸ் கரெக்டாக வரணும் தொழில் ரீதியாக. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து எஃபர்ட்ஸ் நிறைய போடணும். எஃபர்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சனி கொடுப்பார். சனி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்போவுமே வந்து திரும்ப வாங்க மாட்டார். சனி கொடுக்கறத வந்து லைஃப் லாங், இது லாங் டர்மாக தான் நீங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி ராகு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளார இன்டர்னல் வைஸ் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஏன்னா குரு உங்கள் வீட்டிலேயே வந்து உட்கார்றதுனால இந்த குருவை நம்ம அனுசரித்து போகணுங்கிறது ஒன்று இருக்குது. குரு என்னென்னா, யாராவது மென்டர்ஸ் மாதிரி லைஃப்பில் வருவாங்க, லைஃப்பை கொஞ்சம் மாற்றுங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னா, நம்ம குரு வழிபாட்டு முறைகளில் மிதுன ராசி போயிட்டீங்க அப்படின்னாலே
லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் விஷயம். ஸோ எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு இல்லாமல் அட்வைஸஸ் வாங்கிக்கிறது தப்பில்லை. இப்போ ஜென்ரலாகவே மிதுனத்தில் இருக்கீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களாம் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டோமா, இப்போ எனக்கே கூட நீங்கள் சொல்லுவீங்க, நாங்களாம் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டோமா, எங்கள் லைஃப் தனி லைஃப். ஆமாம், மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய ஓன் ரூல்ஸ் தான். உங்கள் ரூல்ஸ் கரெக்டு தான். இருந்தாலுமே ஒரு குரு, ஒரு மென்டர் மாதிரி வாழ்க்கையில், அந்த குருங்கிறது என்னன்னா, அது ஏதோ ஒரு பறவையாக கூட இருக்கலாம். அதோடைய வாழ்க்கையை நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஞானம் வரும். அதுவே குரு தான். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் பார்க்குறவங்க ஒரு சின்ன குழந்தை கூட நம்மளுக்கு குரு தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஏன்னா மிதுனத்துக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னே பார்க்கப்படுது. அப்போது இன்டர்னல் வைஸ் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து மிதுனத்துக்கு இந்த தடவை உண்டு. ஸோ நீங்கள் வந்து விஷ்ணு வழிபாடு, சயன பெருமாள் கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு வழிபாடு பண்ணுறது, திருப்புலானி போய் அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணுவையெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, ஏன்னா நான் ஏன் திருப்புலானி போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறதுனால, உங்களுக்கு 9ல் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய மூதாதைகளையும் இங்கே குறிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்டர்னல் வைஸ் நிறைய சேஞ்சஸும் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் திருப்புலானி போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப்பில் வந்து ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி ஒரு growthக்கான ஒரு அமைப்பு, செழிப்புக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ பாலிட்டிக்ஸ்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10ல் சனி இருக்கிறாருங்கிறப்போ உழைப்பு, நிறைய எஃபர்ட், அதாவது ஃபீல்டு ஒர்க் மாதிரி நீங்கள் இறங்கி போகணும். அந்த பப்ளிக்கில் நிறைய ஃபேஸ் பண்ணணும். அப்போ இந்த தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு growth நாங்கள் கொடுக்குறோம், என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரீதியான ஒரு growth அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரு உங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால திருமணத்திற்கான அமைப்பும் வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மிதுனத்தில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு லைஃப் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு லைஃப் அமையிருக்கு இந்த வருடம் வந்து. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈக்குவலாக உங்களை ஒரு சக பார்ட்னராக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படிங்கிறதும் இந்த வருடம் வந்து செழிப்பாகவே இருக்குது. அதோட மீடியா இண்டஸ்ட்ரியிலலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது போய் கற்றுக்கணும், படிக்கணும் அப்படின்னா போய் படிங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் குரு இருக்கிறாங்கங்கிறப்போ திருத்தருக்கு தான் வந்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, கரெக்ஷன்ஸு. அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து கிராஜுவலாக தான் growth இருக்கும். உடனே growth வந்துடுமா, இதெல்லாம் நாங்கள் பண்ணனா உடனே நாங்கள் செழிப்பாயிருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் வந்து மிதுனத்துக்கு இந்த வருடம் இருக்க போகுது. ஸோ இந்த வருடம் நீங்கள் போடக்கூடியது என்னென்னா அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு மரமாக வளர போகுதுன்னா நீங்கள் என்ன விதை விதைக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எஃபர்ட்ஸ் வந்து கரெக்டாக மிதுனம் போடணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மிதுனத்துக்கு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ஐடி ஃபீல்டுலலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ல் ராகு போகிறதுனால, நாங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் இப்போ ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா ராகு வெளிநாடு போகிறதுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார். ஸோ அப்போ டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கிறது, ஏன்னா குரு உங்கள் வீட்டில் இருக்கிறாருங்கிறப்போ டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் நிதானம், அந்த கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா 10ல் சனி இருக்கும் பொழுது இப்போ ஒரு வேலையை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, இன்னொருத்தவங்க பார்த்துக்குவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன், ஒரு ஷார்ட்கட் வழியாக நான் வந்து அப்ராடு போகணும்னு நினைக்கிறேன்னா அந்த விஷயம் நடக்காது. எல்லாமே கொஞ்சம் நேர் வழியாகவே இருக்கட்டும். உங்களோட எஃபர்ட், உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபேஸிங் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் இப்போ ஐடி ஆகட்டும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க ஆகட்டும், எஃபர்ட் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா இந்த வருட கடைசிலையாவது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து மிதுன ராசிக்கு. பொதுவாகவே வந்து தொழில் அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுடைய லீடர்ஷிப் ரோலுங்கிறது சனி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவார் இந்த தடவை. ஏன்னா நீங்கள் வந்து உழைப்பாளர்களாக இறங்கி வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த வருடம் இருக்கும். அப்போது சில பேர் ப்ரொமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, கொஞ்சம் அப்கிரேடேஷன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் லெவல் கூட கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். சரியா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னென்னா, நான் ஒரு விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தேன், ஆனால் நான் நினச்சது எனக்கு கிடைக்கல அப்படின்னா நினச்சது இதை விட பெட்டர் அண்ட் பெஸ்ட்டாகவே அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் தான் இருக்குது. அப்போ இந்த வருடம் வந்து சமநிலையாக நீங்கள் வேலை பார்த்துட்டு போயிட்டு எங்கேயாவது சில பேர் வந்து வேலை மாறி இடம் மாறி நான் போகட்டுமா அப்படின்னா உடனே வேணாம்.
இந்த வருட கடைசியில் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம். சில பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கையில் ஒரு வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போய்க்கிறது நல்லது. வேலையே கிடைக்காம இதை விட்டுட்டு நான் அப்ரப்டாக இந்த வேலையை விட்டுட்டு நான் போகிறேன், என்னோடய உழைப்புக்கான ஒரு க்ரோத் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ அந்த தப்பு நிறைய மிதுனம் செய்வீங்க. அதனால அந்த தவறுகள் திருத்திக்கிட்டு ஸ்கில்ஸில் அப்கிரேட் பண்ணிக்கிறீங்க. அது எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் மிதுனத்திற்கு. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Plan your next summer escape with Grand Royal Tours.